ஒருவேளை 2026ல நீங்க சிஎம் ஆயிட்டா தமிழ்நாடுக்கு என்னென்ன நல்லது பண்ணுவீங்க? தெரியல, அவ்வளோலாம் இருந்துச்சு தெரியல. நீங்க சிஎம் ஆயிட்டா தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுவீங்க? சிஎம் ஆகிட்டா என்ன பண்ணுவேன்? நீங்க சிஎம் ஆயிட்டா தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுவீங்க? ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி இருக்கு. இன்கேஸ் சிஎம் ஆன அப்படின்னா ஃபஸ்ட்டு சைல்டு அப்யூஸ், இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிறது வந்துட்டு கொஞ்சம் அதில் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட். அதர் தன் தட் வேறு எதுவும். 2026ல எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வின் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். எப்படி சொல்லணும்னா இன்னார் தான் வருவாங்கன்ட்டு நம்ம வந்து ஹோப் சொல்ல முடியாது. அட் நெக் ஆஃப் த மினிட்ல வந்து சிச்சுவேஷன் மாறும். காரணம் என்னென்னா நிறைய டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே எல்லாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் தான் இப்போ களத்தில் நிற்க போகிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன யுத்திகள் யூஸ் பண்ணமோ அதெல்லாம் உபயோகப்படுவாங்க. அதனால் மெஜாரிட்டி வரும்னு சொல்ல முடியாது. இந்த தொங்கு பார்லிமெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதே மாதிரி இது தொங்கு சிஸ்டம் தான் வரும். நீங்கள் சிஎம் ஆனால் என்ன சிஎம் ஆனால் மெயின் நான் ஆக்சுவலாக நெட்டிவ் வந்து திருச்சி தான். சென்னைக்கு இப்போ தான் நான் ஃபியூ டேஸாக இப்போ தான் வந்துட்டுருக்கேன். ஸோ சிஎம் ஆனால் ஃபஸ்ட்டு சென்னையோட டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் ஸ்டெப்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பேன். அது வந்து கொஞ்சம் இனிஷியலில் 2026ல் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க எலெக்ஷன்? அது நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? அதை நான் சொல்லிட்டேன்னா நான் யார் கோட் பண்ணுறேன்ற மாதிரி எனக்கு தெரியும். ஸோ அது என்னோட சஜஷன் வந்து யார் வின் பண்ணாலும் நல்லது பண்ணுறவங்க வின் பண்ணால் ஓகே, அவ்வளோதான். யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? சேம் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சேம் கவர்மெண்ட் திரும்ப வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நம்புறீங்க? நல்லது பண்ணிட்டு இருக்காங்கிறத விட ஐ திங்க் திஸ் இஸ் த என்ன சொல்கிறது, இருக்கிறதுலே இவங்க தான் பெட்டராக இருக்கிறேன். ஓகே, இப்போ 2026ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே ஏடிஎம் இல்லை டிவிகே? டிவிக்கு. ஏன் ஏடிஎம்கே, ஏன் டிவிக்கு? டிவிகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிவிகே விஜய் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு என்னோட தாட்டு. ஏடிஎம்கே வந்துட்டு மோஸ்ட்லி அவுட் ஆஃப் சென்னையில் உள்ளவங்கெல்லாம் வந்துட்டு ஏடிஎம்கே செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது டிஎம்கே கவர்மெண்ட்டில் நம்ம பார்க்குற மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது, பட் நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பர்சனலி ஐ ஃபீல் தட். ஸோ அதனால அப்போ நீங்கள் ஏடிஎம்கே மட்டும் தானே சொல்லியிருக்கணும், ஏன் டிவிகே சொல்கிறீங்க? டிவிகே நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ டிவிகே தானே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும்ல நமக்கு. ஓகே, ஸோ அதனால மேபி அவங்களுக்கும் அவங்க வருவாங்கன்னு சொல்லலை, அவங்களுக்கும் பார்ட் ஆஃப் தி ஓட்ஸ் போகும்ல. ஸோ அதனால டிஎம்கே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யார் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யார் வரணும் இப்போ ரூலிங் பார்ட்டி வந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரூலிங் பார்ட்டிங்க திரும்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா இவங்க வெல் ஆஃப் மேக்ஸிமம் என்ன பண்ணுமோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கேட்டகரிக்கும். லாஸ்ட் டைம் கொடுத்த எலெக்ஷன் வாக்குறுதி எல்லாமே பாதி நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் அதை தான் சொல்வீங்க. நீங்கள் நான் எதிர்கட்சியாக இருந்தால் அதை தான் சொல்வேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணதை வந்து யார் சொல்லலாம்? இது வரைக்கும் யார் சொல்லியிருக்காங்களா? சொல்லல, அவங்க தான் சொல்லணும். அதை ஹைலைட் பண்ணணும். அவங்க பண்ணல. அட் த டைம் ஆஃப் த எலெக்ஷன் அவங்க ஹைலைட் பண்ணணும். என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வருவீங்க? இந்த மாதிரி திட்டங்கள் சரி, 2026ல் யார் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? டிவிகே. டிவிக்கு காரணம் அவர் வந்து வந்தாருன்னா, விஜய் வந்தாருன்னா கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் புதுசாக வர்றது தெரியாது தான். பட் ஆனால் அவர் வந்தாருன்னா கொஞ்சம் மாறும். பட் ஆனால் அவர் இப்போ வரலாம், அப்படி மேபி வராதாம சான்ஸ் இருந்தால் அவர் இன்னொரு 5 இயர்ஸ் இது ஃபுல்லாக தமிழ்நாடு பற்றி ஃபுல்லாக நல்லா போச்சு. பட் நெக்ஸ்ட் இதில் கூட வரலாம். 31 நியூவாக இப்போ டிவிக்கேன்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இருக்கிறதுல பெஸ்ட் இவங்க அப்படின்னு சொன்னால் அப்போ புதுசாக வந்திருக்கிறவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? வாய்ப்பு கொடுக்கலாம், பட் he has to prove on ground first. ஓகே, லைக் என்றைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வேலை யாருக்கு டக்குன்னு கிடைக்காது. ஒரு இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி போகும். ஸோ he has to work on ground, understand what people need. அது மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக இப்போ படத்தில் இருக்கிற பப்ளிசிட்டியை வச்சு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக மக்கள்கிட்ட வாக்கு கேட்டால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலாக ஆன் கிரவுண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது மக்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியணும், பப்ளிசிட்டி இல்லாமல். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இஃப் ஹி கம்ஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் வோட் ஐ. இப்போ நியூவாக டிவிக்கு தளபதி விஜய் வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. இவங்க 2 பேரில் யார் வின் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க? தெரியல, 2 பேருமே புதுசாக இருக்காங்க. யார் எப்படி பண்ணுவாங்கன்றது ஒப்பீனியன் தெரியல.
ஸோ என்னோட பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு போனால் டிவிக்கே வந்தால் பரவாயில்ல. பர்சனல் சாய்ஸ் என்னோடது. இப்போ இதுவரை வந்து உங்களுக்கு டிஎம்கே ஆட்சியில் தான் இருக்கிறீங்க. டிஎம்கே ஆட்சியில் ஏதாவது குறை பார்க்குறீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களோட பெஸ்ட் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் மறுபடியும் டிவிக்கே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, ஒரே ஒருத்தர் ஆண்டுகிட்டே இருந்தால் அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும்ல. இப்போ டிஎம்கேவே இருக்காங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இந்த பீரியட்லேயே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து டிவிக்கே மாறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் அப்படி பார்த்தா இதுவரை பிஜேபி வரவே இல்லை, நாம் தமிழர் கட்சி வரவே இல்லை. அவங்கள விட விஜய் கொஞ்சம் ஃபேன்ஸும் இருக்காங்க. ஃபேன்ஸ் இருக்கிறாங்க பிரதர். விஜய் என்ன பண்ணுவார் ஃபேன்ஸை வச்சுட்டு? ஃபேன்ஸை வச்சு இது பண்ண முடியாது. பட் ஆனால் அவர் வந்தால் கொஞ்சம் உமன்ஸ்லாம் இல்லைனா சேஃப்டிலாம் வரும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்கெல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.